கேட்டிங்களா? இண்டிகேட் லெஃப்ட் போட்டு ஃபுல்லாக கிளச்சை பிடிச்சி திருப்பிக்கலாம். அப்படி பிரேக்கை மூட்டி விட்டுடலாம். நேராக போகலாம். ஃபுல்லாக கிளச்சு பிரேக் விட்டுருங்க. ஆஃப் கிளச் நம்ம ரோடு இது எனக்கு பேசிக்ஸ் தான். ஜாவா இது C++ தான். ஆனால் அங்கே போயிட்டு பைத்தான் பைத்தானுமே வந்து இதை வச்சு இப்போ சிஆர்எம் எக்ஸைட் எப்படி போகலாம். நீங்கள் தான் இண்டிகேட் லெஃப்ட் போட்டு கோன் மூட்டை எப்படி ஒரு ப்ராஜெக்ட் அடிஷ்னலாக 3 மாதம் இன்டர்ன் போகலாம் அப்படின்னு நல்லா இன்டர்ன் கண்டிப்பாக கேட்டு அந்த அக்கா போகிறாங்க தேடி போகணும். இங்கேயே அந்த அக்கா ஒரு 6 அடிக்கும். டேலி சாஃப்ட்வேர் இருக்குல்ல, அது ப்ளஸ் வந்து வெப்சிஆர்எம் இருக்கும். அந்த வெப்சிஆர்எம் தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். டேலி படிச்சுன்னா உனக்கு அந்தளவுக்கு யூஸ் பண்ணுறது டேலியில் மட்டும்தான் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி. வெப்சிஆர்எம் படிச்சீங்கன்னா நீ எங்கே வேணால் கற்றுக்க முடியாது. கால்வாசி எடுக்கணும். கண்ணா வெடுக்குன்னு எடுத்தால் வெடுக்குன்னு ஆஃப் ஆயிடும். ஒரு பாவம் அவர் விட்டுறலாம். மறுபடியும் நம்ம அவர் விட மாட்டேங்கிறோம். இவர் பாருங்கள் பக்கெட் தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறாப்புல. அவருக்கு என்ன அவசரமோ பாருங்க. தண்ணியெல்லாம் அவசரத்தை நமக்கு எடுக்கக்கூடாது இல்லை. திருப்பிக்கலாம். ஸ்கூட்டரை பார்த்துட்டு இங்கிட்டு வந்தீங்க ஓகே. மறுபடியும் அவங்கள விடணும்ல. பாருங்கள் பாத்ரூமில் தான் போயிருக்காங்க. ஏன் கண்ணண்ணா நம்ம தான் கண்ணண்ணா வெளியே வரணும். இவங்கள பார்த்தோம் விட்டுட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஸ்கூட்டருக்காரு நம்மளை பார்த்து தான் வராரு. அவர் ஒதுங்கி போயிடுவார். பட் இவங்க நம்மளை கவனிக்காமல் போகிறாங்க. திருப்பிக்கலாம். நேராக போகலாம். பிரேக் விட்டுருவோம். கிளச்சு கால்வாசி போகணும். லெஃப்ட் கால்வாசி ரைட்டில் போயிடலாம். நீங்கள் எத்தனை வருஷம் பண்ண அந்த ஃபீல்டில் இருக்கீங்க? எந்த ஃபீல்டுனா டிரைவர் ஃபீல்டில் கேட்குறீங்களா இல்லை இது டீச்சிங் ஃபீல்டு? இவ்வளோ தான். நான் ஒரு 2-3 வருஷம் போகிறேன். அடுத்து கிடைங்க. ஆமாம் நம்ம ப்ரொஃபஷனலாகவே டிரைவர் தான். ஜஸ்ட் ஒரு 2007 வண்டி ஓடிட்டுருக்கேன். இண்டிகேட் ரைட்டில் போட்டுருக்கேன். நான் இப்போ வரைக்கும் டாடா ஏசி இப்போ தான் இருக்கேன். இப்பவும் டாட்டா வண்டி ஓட்டிகிட்டு தான் இருக்கேன். அந்த வண்டி நிற்கிது இல்லைங்க. அந்த மாதிரி வண்டி நான் வச்சுருக்கேன். அந்த வண்டி இப்போ நான் உங்களுக்கு டிரைவிங் கிளாஸ் முடிச்சுட்டு அங்கே போய் அந்த வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிடும். வாடகைக்கு போக ஆரம்பிச்சிடும். அதுவாக நான் ட்ராவல்ஸ் வச்சுருக்கேன். வீட்டில் 5 கார் வச்சுருக்கேன். ட்ராவல்ஸ் வச்சுருக்கேன். செல்ஃப் டிரைவிங் கார் கொடுத்துட்ருக்கேன். ஆக்டிங் டிரைவர் என்ன கேள்வி? இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டு எங்கிட்டே 100 பேர் இருக்காங்க. கடைசி ரைட். ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் நாளைக்கு இங்கே இன்டென்ட் பண்ணுறது திருப்பூரில் பண்ணாங்க. கோயம்புத்தூர் இன்டென்ட்டுக்கு நீ ஜாப் சர்ச் பண்ணுற மாதிரியே சர்ச் பண்ண
வேணா உனக்கு அப்படி வேணும்னா நான் இங்கேயே கேட்டேன். அப்படின்னா இண்டிகேட்டர் ரைட்டில் போட்டிருக்கீங்க, அது ரைட்டில் திருப்பி நடு ரோட்டில் நிறுத்தணும். பட் நீங்கள் இண்டிகேட்டர் லெஃப்ட் போட்டிருக்கீங்க. ஃபஸ்ட்டு கீர் போட்டிருக்கீங்க, திருப்பிடுங்க. நடு ரோட்டில் நிறுத்துங்க. இப்போ நமக்கு என்ன கான்செப்ட்னா, ரிவர்ஸ் கீரை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிரேஷன்லாம் கிடையாது. பட் இப்போ வரைக்கும் பிரேக் நான் தான் விட்டு விட்டு அமுத்திட்டு இருக்கேன். சரிங்களா? நம்ம கால் பிரேக்லேயும் கிளச்லேயும் தான் இருக்கணும். சரி. ரிவர்ஸ் கீரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸ்பிரேஷன் மட்டும்தான், அதுக்குன்னு தனியாக கிளாஸஸ்லாம் கிடையாது. அது நீங்கள் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு சுச்சுவேஷன் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் அங்கே போய் தான் இந்த இடத்துல நம்ம இப்படி வண்டியை நிறுத்தணும் அப்படிங்கிறது நீங்கள் தான் யூகிக்கணும். சரி, புரியுது. ஃபஸ்ட்டு கீர் போட்டு எப்படி மூவ் பண்ணுறீங்களோ சேம் ப்ரொசீஜர் தான். பட் என்ன கீர் மட்டும் ரிவர்ஸ் போடுறோம், அவ்வளோதான். சரி, சரிங்களா? வண்டி ரிவர்ஸில் போகும்போது அதை நீங்கள் தான் யூகிக்கணும். இப்போ என்ன கான்செப்ட்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆப்போசிட் பேக் ரோடு இருக்குல்ல, நம்ம வண்டி அதில் திரும்பி போகணும். இப்போ நிற்கிற மாதிரியே சரி அந்த ரோட்டில் போகணும். எப்படி போனால் சரியாக இருக்கும்? இப்போ நம்ம வந்த வழியிலே அப்படியே இப்போ நம்ம வண்டி எப்படி நிற்கிதுங்க? நேராக நம்ம முதுகுக்கு பின்னால் நேராக பின்னால் ஒரு ரோடு போகுதா, ஆமாண்ணா. அந்த ரோட்டில் இப்போ போகிற மாதிரி போகணும். சரி, நான் சொன்ன கான்செப்ட் புரிஞ்சுதா? ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். ஏன்னா இந்த வரல பிரேக்கை விட்டுருங்க, கிளச்சை விட்டுருங்க, காலை எடுத்துருங்க, ஸ்டீரிங்கை விட்டுருங்க. இருந்த இடத்துக்கு வந்துட்டோமா நம்ம? நான் சொன்ன கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சு எப்படி நம்ம இதில் போகிறோமோ அதே மாதிரி பேக் சைடில் அந்த ரோட்டில் இப்போ வண்டி எப்படி போகுது, இந்த சைடு போதான் அந்த மாதிரி இதே மாதிரி அந்த சைடு போகணும். நான் சொன்ன கான்செப்ட் புரியுதா யுவராஜ்? உனக்கு புரியுங்களா? புரியுதா யுவராஜ்? அப்போ நம்ம என்ன பண்ணால் ஈஸியாக இருக்கும்னு யோசிங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு இன்னும் புரியுதுண்ணா. சரி, அப்போ நம்ம என்ன பண்ணால் ஈஸியாக இருக்கும்? சரி, எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நீங்கள் வண்டி எடுங்க. ஆனால் நீங்கள் வண்டி எடுக்க வேணாம், எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நீங்கள் வண்டி எடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃப்ரண்ட் சைடு எப்படி போகணுமோ அதே பொசிஷனில் அந்த பக்கம் இந்த பக்கம் அலப்பாமல் ஒரே பொசிஷனில் போகணும் அப்படிங்கிறீங்க. அதான் உங்களுக்கு புரியலன்னு சொல்லி சொன்னேன். சொல்லுங்கள். இப்போ வண்டி இந்த ரோட்டில் நேராக போகுதா, ஃப்ரண்ட்டில் போகுதா? ஆமாங்க. இதே ஃப்ரண்ட் பொசிஷனில் ஆப்போசிட் ரோட்டில் முன்னால் அப்படி போகணும். அப்படியே திரும்பி ரிவர்ஸ் தானே போகணும். நான் சொல்கிறது புரியுதுல்ல உங்களுக்கு? நான் சொன்ன கான்செப்ட் புரியுதா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கீர் போட்டு எப்படி நம்ம முன்னாடி மூவ் பண்ணி போகிறோமோ அதே அந்த பொசிஷனில் நம்ம அந்த ரோட்டில் போகணும். ரிவர்ஸ் போகணும். புரியுதா? ரிவர்ஸ் போகிறது இல்லை. சரி, உங்களுக்கு அப்போ புரியல. எனக்கு இங்கேயே டைம் ஓடிடும். அப்போ நான் உங்களை இங்கேயே இறக்கி விட்டுருவேன். டக்குன்னு புரிஞ்சுக்குங்க. நம்ம இப்போ இந்த ரோட்டில் இப்படி நேராக போகிறோமா? ஆமாண்ணா. இந்த நேராக போகிற மாதிரி திரும்பி பாருங்கள், அந்த கார் வருதா? ஆமாண்ணா. அந்த ரோட்டில் நம்ம நேராக போகணும். புரியல. ஆனால் அப்படியே திரும்பி போகணும்னா அந்த சைடு போகணும். வீடு அந்த சைடு இருக்குது, அந்த சைடு இந்த சைடு லெஃப்ட் கட்டாயி விடுச்சு. அதாவது என்னன்னா, இப்போ நம்ம இந்த ரோட்டில் இப்படி போக போகிறோம். ஆமாண்ணா. நேராக போக போகிறோம். ஆமாண்ணா. சரிங்களா? திரும்பி பாருங்கள், ரோடு தெரியுதுன்னு பாருங்கள். தெரியுதுண்ணா. சரிங்களா? இப்போ நம்ம நேராக அந்த ரோட்டில் போகணும். சரிங்க. வண்டி அந்த சைடு போகணும். அதுக்கு என்ன வழி? வண்டி ரிவர்ஸ் போகணும். ரிவர்ஸ் நேராக போயிடலாங்கிறீங்க? இல்லைண்ணா, ரிவர்ஸ் தானே போகணும். ரிவர்ஸ் போய் தானே முடியும். ரிவர்ஸ் எப்படி போவீங்க? கீர் போகலாம், அது தெரியும். கிளச்சை பிடிக்காம கீர் போடக்கூடாது. கீர் போட்டு போகலான்றது எனக்கு தெரியும். சரிண்ணா. கீரை போட்டு எந்த சைடு போவீங்க? இந்த சைடுனா இந்த சைடு தான் போகணும். அதை தான் நான் கேட்குறேன். ஒன்று இந்த சைடு போகணும், இல்லைன்னா இந்த சைடு போகணும். அப்போ தான் ஃப்ரண்ட் அந்த சைடு போகும். ஆமாண்ணா. நான் இப்போ புரியுதா உங்களுக்கு? புரியுது. நாங்கள் என்ன சொல்லணும், இந்த நீங்கள் பொசிஷனில் இந்த போயிட்டு ரிவர்ஸில் பின்னால் போயிடலாம் போகலாம். அப்படின்னு நான் சொல்ல வர்றது அது இல்லை. சரி சரிண்ணா. பின்னால் 2 பேர்த்து கை வேலை செய்யுது. நான் உங்கள் ஒரு ஆளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் பின்னால் 2 பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க அதை பற்றி. லெஃப்ட்டோ ரைட்டோ ரெண்டு பக்கம் ஏதோ ஒரு பக்கம் கட்டாயி ஒன்று இப்படி இருக்கிற வண்டியை நல்லா நோட் பண்ணிக்க. நம்ம இங்கே நிற்கிறோம், இங்கே ஒரு ரோடு போகுது, இங்கே ரோடு போகுது, இங்கே ஒரு ரோடு போகுது. நம்ம இங்கிருந்து இப்படி வந்தால் தான் இப்படி இதில் போக முடியும். இல்லைன்னா இங்கேருந்து இப்படி வந்தால் தான் இதில் இப்படி போக முடியும். கரெக்டாக? பட் இதைத்தான் யோசிக்கணுங்கிறேன். ரிவர்ஸ் கீரை பொறுத்த வரைக்கும் சுச்சுவேஷன் என்னவோ அதை யோசிக்கணும். சரி, நான் சொன்ன எக்ஸ்பிளைன் புரியுதா உங்களுக்கு? நம்ம இங்கே தான் நிற்கிறோம்.
பட் நம்ம இந்த ரோட்டில் ஃப்ரண்ட்டில் போகணும்னா நம்ம ஒன்று இதில் வந்து இப்படி வளைக்கணும், இல்லாட்டி இதில் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட் வளைக்கணும். ரோட்லேயே ரிவர்ஸ் வந்து சொல்லி கொடுக்குறீங்களா? ஸ்ட்ரெயிட் ரோட்டில் ரிவர்ஸ் சொல்லி கொடுத்ததில் என்ன பிரயோஜனம்? ஸ்ட்ரெயிட் ரோட்டில் ரிவர்ஸ் சொல்லி கொடுத்து என்ன பிரயோஜனம்? ஃப்ரண்ட்டில் வந்து எப்படி கார்னர் திருப்புறமோ அதே பொசிஷனில் பேக் சைடு திருப்பி முன்னாடி போகணும். அவ்வளோ யோசிக்க வேண்டியதில்லை கண்ணா. ரிவர்ஸ் கீர் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன அசம்ஷன் தான். நம்ம வண்டியில் இப்போ வண்டி இங்கே நிற்கிது சரிங்களா, நீங்கள் கீழே இறங்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த சோடு தான் போகணும்னு மெயினில் தோணும். நம்ம வந்து வண்டியில் ஏறும்போதே அங்கேருந்து வந்து வண்டியில் ஏறுறோம்ல, ஏறும்போதே நம்ம வண்டி இதில் திருப்பணும், இதில் திருப்பினா வண்டி நமக்கு இதில் வெளியே வந்துடும் அப்படின்ற மெயின் செட்டுக்குள்ளே தான் வண்டியில் ஏறணும். சரி சரி. அது ஏறுறதுக்கு முன்னால் இங்கே பள்ளம் இருக்கா, இங்கே கல் இருக்கா, பேக் வீல் இங்கே இறங்குமா, வண்டி இவ்வளோ தூரம் வர்றதுக்குள்ளே இந்த இடத்துல இறங்குமா இறங்காதான்னு அவ்வளோ யோசிச்சுட்டு தான் ரிவர்ஸ் கீரை யூஸ் பண்ணணும். அதுவரை ரிவர்ஸ் கீர் போடக்கூடாது. சரி சரி புரியுது. நான் சொன்ன கணக்கு புரியுதுங்களா? இப்போ ரிவர்ஸ் கீர் போடுங்க. சரி சரிங்க, ஃபுல்லாக ரைட்டில் திருப்புங்க. சரி சரிங்களா, போதும் அவ்வளோதான். ஃபுல்லாக திருப்பினா திரும்பிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் மூவ் பண்ண போனால் திருப்பிக்கலாம். சரிங்களா, இப்போ கிளச் இருந்து மட்டும் காலை ஆஃப் கிளச் எடுங்க. ஆஃப் கிளச் அப்படியே பிடிச்சிங்க, பிரேக்கை மட்டும் விடுங்க. ஃபுல்லாக திருப்புங்க, ரைட்டில் திருப்பிங்க, ரைட்டில் திருப்பிட்டு இருங்க, திருப்புங்க. அவ்வளோ. இப்போ அப்படியே மெயிலில் லெஃப்ட் மாற்றுங்க. அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் பிரேக் மட்டும் விடுங்க, லெஃப்ட் மெல்ல. அதாவது ஃபீல் பண்ணணும் வண்டி எந்த வாக்கில் போகுதுன்றதை ஃபீல் பண்ணணும். பிரேக் இன்னும் கொஞ்சம் விடுங்க. இப்போ ஃபுல்லாக கிளச்சு ரைட்டாக பிரேக்கு. இப்போ நம்மளால் ஈஸியாக அந்த ரோட்டில் போக முடியுமா? கான்செப்ட் புரியுதா? ஈஸியாக அந்த ரோட்டில் போக முடியும். மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் போடுங்க, இருந்த இடத்துக்கே போங்க. பட்டு இந்த ஒரு சின்ன குருட்டாம்பாக்கில் இப்போ நீங்கள் ரிவர்ஸ் வந்தீங்களா திருப்பிக்கும், அந்த மாதிரி வராமல் இந்த மிரரையும் யூஸ் பண்ணி நீங்கள் போயிருக்கலாங்க. திருப்புங்க, நிறுத்தி. இப்போ ரிவர்ஸ் கீர் போடுங்க. சரிங்களா, இன்னும் கொஞ்சம் ரிவர்ஸ் வர ஹலோ, நான் உங்களை ஸ்டேரிங் ரைட்டில் திருப்ப சொன்னேண்ணா. இல்லைண்ணா. அப்புறம் திருப்பினீங்க 2 சுற்று. மிரர் பார்க்கணும்னு சொன்னீங்க. சரி, ஸ்டேரிங் திருப்ப சொன்னேண்ணா. இல்லைண்ணா. அப்புறம் திருப்பினீங்க. அப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லி கொடுத்த ஞாபகத்தில் தான் இருக்கு. அது அந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. சரி, நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஆனால் பூராமே அது அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், இப்போ இந்த ட்ராக்கில் யூஸ் பண்ணி பார்த்துட்டோம் கண்ணனா. சரி, இன்னும் கொஞ்சம் போயிடுவோம். இந்த ட்ராக்கில் யூஸ் பண்ணி பார்த்துட்டோம் கண்ணனா. இப்போ வந்து நம்ம இந்த ரோட்டில் போகிற மாதிரி ட்ரை பண்ணணும். சரி புரியுதுங்களா? வெயிட் பண்ணணும். பின்னால் கார் வருது. நான் சொல்கிற விஷயம் புரியுதா உங்களுக்கு? நம்ம ரிவர்ஸ் எடுக்கிறோங்கிறதுக்கு முன்னால் நமக்கு எவ்வளோ விஷயத்தை நோட் பண்ணணும் புரிஞ்சுது. நல்லா திருப்பி ஃபுல்லாக திருப்பி அப்படி மெதுவாக வெயிட் பண்ணுங்கள். அப்படி இந்த கரண்ட் கம்பம் உங்களுக்கு தெரியுதா? தெரியுதுண்ணா. இந்த இதில் பாருங்கள், தெரியுதா? காரணம் தெரியுதுண்ணா. கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் எவ்வளோ தெரியுது? இந்த கேப் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்படியே ரிவர்ஸ் வாங்க. இப்போ கரண்ட் கம்பம் முழுசாக தெரியுதா? இப்படியே வந்தால் கரண்ட் கம்பத்தில் வருஷமோ வருஷாதான். ஆனால் அங்கே பார்க்கக்கூடாது. ஆனால் இங்கே கரண்ட் கம்பம் உங்களுக்கு தெரியலையாண்ணா? தெரியுதுண்ணா. தெரியுதுல்லண்ணா? நீங்கள் அப்படி இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணுங்கள். சரிங்க, இருக்கிற பொசிஷனில் மூவ் பண்ணுங்கள். மறுபடியும் கரண்ட் கம்பத்தை ஒட்டி போகுதா எப்படி போகுதுண்ணா? இல்லை, கேப் அதிகமாகுதுண்ணா. சரி, இல்லைண்ணா இங்கே பார்க்கும்போது கேப் அதிகமாக தான் தெரியுது எனக்கு. ஆனால் இன்னொரு செகண்ட் மூவ் பண்ணால் அதில் இடிச்சிருமா இடிக்காதான்னு கேள்வி கேட்குறேன். உண்மையை தெரியலைங்கிறது இல்லைண்ணா. இந்த ஸ்பேஸ் பாருங்கள், ஒன்றும் இல்லை. உங்களுக்கு நீங்கள் உட்காந்து இடத்துல இருந்து பாருங்கள். காரோட கேப் தெரியுதுண்ணா. ஒரு காரோட கேப் தெரியுது. ஒரு நிமிஷம் கீழே இறங்கி போய் அதை பாட்டுவாங்களே. பரவாயில்ல, ஆஃபில் வேணாம், பரவாயில்ல. கேமரா கட் ஆகிடும். இப்போ கட் ஆகல. நான் இன்னைக்கு அது பிளான் பண்ணி தான் நீங்கள் ஒரு கார் போகிற அளவு கேப் இருக்கு. நீங்கள் இந்த காருக்கும் இந்த கம்பத்துக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு கேப் வந்து கேப் ஒரு கார் ஃபுல்லாக தெரியறதுனால வந்து பின்னாடி நிற்கிற கார் தெரியறதுனால அந்த கேப் அப்படியே இருக்கும். அப்படிலாம் இருக்காது. இப்போ நீங்கள் மூவ் பண்ணி இந்த பொசிஷனில் இருக்கிறதுக்கு இப்படியே மூவ் பண்ணோம்னா வண்டி என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எங்கே போகுது? கம்பத்தை ஒட்டி நேரம் போகும். பட் இப்படி நம்ம இங்கே வர என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து வர முடியல, இப்படி வர முடியல. இப்படி ரிவர்ஸ் கீர் போட்டு வரவே இப்படி ஸ்டியரிங் மறுபடியும் மாற்றினா தான் வண்டி நேராக போகும். சரி.
புரியுதுங்களா? மாற்றினா தான் வண்டி நேராக போகும். இப்போ அந்த காருக்கு சம்மந்தம்னா நம்ம இந்த கட்டுக்குள்ளே வந்துடுச்சு. இப்போ நம்ம அழகாக இதுக்குள்ளே போய்க்கலாம். சரி. ரிவர்ஸ் கீரில் இவ்வளோ ப்ராசஸிங் இருக்குது. ஒரே நாளில் ஒரே இடத்துல அதை கற்றுக்க முடியாது. சரி சரி. இதை வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அங்கே போய் தான் அதை ஃபீல் பண்ணணும். சரி சரி. வேறு ஆப்ஷனே கிடையாது. பட் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, ஈஸியாக புரியணும்னா, நம்ம வண்டி வந்து வருங்க இங்கே இருக்க, வெயிட் பண்ணுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே நடுவில் நிற்கிது சரிங்களா? இந்த இடத்துல நம்ம ரிவர்ஸ் கியருக்கு ஈஸியாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், சிம்பிள் லாஜிக்னா, வண்டி பேக் சைடு ரைட்டில் போகணுன்னா ஸ்டியரிங்கு ரைட்டில் திருப்பினா பேக் ரைட்டில் போயிடும். சரி. பேக் சைடு லெஃப்ட்டில் போகணும்னா ஸ்டியரிங்கை லெஃப்ட்டில் திருப்பினா பேக்கு லெஃப்ட்டில் போயிடும். உங்களுக்கு யாராச்சும் அசம்ஷன் மாற்றி சொல்லியிருந்தாங்கன்னா அது தவறு. பேக் லெஃப்ட்டில் போகணும், நீ ஸ்டியரிங் ரைட்டில் திருப்பு, அப்போ தான் அதில் போகணும்னு யாராச்சும் சொல்லியிருந்தாலோ நீங்கள் யூகிச்சிருந்தாலுமோ அதை டிலேட் பண்ணிடுங்க. சரி சரி. நான் சொன்ன கான்செப்ட் புரியுதான்? அதாவது நம்ம இப்போ இங்கே பேக் சைடு லெஃப்ட்டில் போகணும், ஸ்டியரிங் என்ன பண்ணுறேன் லெஃப்ட்டில் தான் திருப்புறேன். வண்டி என்ன ஆகுது லெஃப்ட்டில் தான் போகுது. சரிங்களா? மறுபடியும் இதை ஃப்ரண்ட்டில் போகிறேன். நம்ம பேக் சைடு வந்து ரைட்டில் போகணும், ஸ்டியரிங் என்ன பண்ணுறேன் ரைட்டில் தான் திருப்புறேன். வண்டி என்ன ஆகுது ரைட்டில் தான் திருப்பி. கான்செப்ட் புரியுதுங்களா? பட் இதை மட்டும் நீங்கள் யோசிக்கும் போது, இப்போ இந்த ரைட்டில் போகும்போது இப்போ அங்கே ஒரு கல் இருக்கும், வருங்க இன்னும் இல்லை, இப்போ ரைட்டில் திருப்பி இருக்கேன். இப்போ அந்த பேக் வீலுக்கிட்ட ஒரு கல் இருக்கிறதா நீங்களே நினச்சிக்கோங்க. பேக் வீல்கிட்ட ஒரு கல் இருக்கிறதா நினச்சிக்கங்க. அந்த சுச்சுவேஷன் அப்போ இப்படி லெஃப்ட் திருப்பணும்னா அந்த கல்லை விட்டு வெளியே வரும். வருதா யுவராஜ்? மறுபடியும் வெளியே வந்தோடனே மறுபடியும் ரைட்டில் திருப்பணும்னா நீங்கள் எதிர்பார்க்குற பொசிஷனுக்கு வண்டி போகும். கான்செப்ட் புரியுதுங்களா? மூவ் பண்ணிட்டு சரி பண்ணுங்க. பரவாயில்ல யுவராஜ், புரியுதா யுவராஜ்? உங்களுக்கு புரிஞ்சுங்க. நீங்கள் கொஞ்சம் எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. போகலாங்க. நாளைக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் இருக்கும். 4 நாள் கழிச்சு தரேன். இண்டிகேட்டர் ரைட்டில் போட்டுக்கங்க. நம்ம ரோட்டில் வரோம், நம்ம ரோட்டில் வந்து தான் திருப்பணும். ஆனால் நான் சொன்ன கான்செப்ட்டு இண்டிகேட்டர் ரைட்டில் போட்டுக்கங்க, நம்ம ரோட்டில் வந்து தான் திருப்பணும். கான்செப்ட் புரியுதா? ரிவர்ஸ்லேருந்து என்ன வெளியே வரல. அதாவது ஒன்று ஸ்பீடுங்க, ஃப்ரீ விடுங்க, பிரேக் விடுங்க, கிளச்சை விடுங்க, ரெண்டு விட்டுருங்க, ஸ்டேரிங்கே விட்டுருங்க. அதாவது நம்ம இங்கேருந்து வரோம்ல, நம்ம இங்கேருந்து தான் வரோம். ஃபஸ்ட்டு கீர் போட்டுக்கங்க. இங்கேருந்து வரும்போது நம்ம ரைட்டில் போகணும். கரெக்டு தானே? நம்ம இங்கே நம்ம ரோட்டில் போகணும். இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் வாங்க, இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் வாங்க, மூவ் பண்ணுவாங்க, பிரேக் விட்டுருங்க, இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் வாங்க, லெஃப்ட் வாங்க வாங்க. இப்படி வந்து தான் இப்படி திருப்புங்க. ஏன்னா இங்கிருந்து வர வண்டி ஈஸியாக உள்ள கட் ஆயிரும். மாற்றிக்கலாம். லைட் எக்ஸலேட்டர் செகண்ட் கியர். இல்லைம்மா, அவங்க பர்சனல் கன் வச்சுருக்காங்க. அவங்க வந்து ஜோல் நகை கடைக்காரு, அவங்க பர்சனல் யூஸுக்கு ரெகுலராக போட்டு வாங்கி வச்சுருக்கேன். பர்சனல் யூஸுக்கு கன்னா? ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக போயிடும். பர்சனல் யூஸுக்கு கன்று வாங்குவாங்க. எங்கே வாங்குவாங்கன்னா மேக்ஸிமம் வந்து இந்த மலைப்பாடு இல்லைன்றவங்க, பெரிய பெரிய கடை வச்சுருக்கவங்க, இந்த பேங்க்கில் கூட கண்ணு மேனேஜர். உனக்கு அந்தளவுக்கு சொத்து இருக்கணும், உன்னை சார்ந்து அந்தளவுக்கு ப்ரெஷர் இருக்கணும், உன்னோட பேக்ரவுண்டு பெருசாக இருக்கணும், உன்னை யாராச்சும் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, எனக்கு எப்போ வேணாலும் ஆபத்து இருக்கலாம்னு சொல்லி அந்த மாதிரி பிரச்சனை இருக்கணும். இந்த மாதிரிலாம் கொண்டு போய் நீ ஐஜி ஆஃபீஸு எஸ்பி ஆஃபீஸ்லாம் எழுதி லெட்டரெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கு நிறையா ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அதெல்லாம் பண்ணினா கொடுத்துருவோம். நமக்கு என்ன இருக்குது? பர்சனல் யூஸ் ஃபோன் சொல்கிற மாதிரி பர்சனல் யூஸ் கண்ணு. இங்கே தான் நாங்கள் இவ்வளோ லெஃப்ட் கார்னரில் நீங்கள் எப்படி வேணால் போய் வாங்கிக்கலாம். இதை மெயின்டைன் பண்ணலாம். பட் அதுலேருந்து வெளியே போகக்கூடிய ஒரு இதுக்கு முதல் கொண்டு அவங்க கணக்கு கொடுத்தே ஆகணும். என்ன ரீசன், என்ன ஏது. சும்மா எடுத்துன்னு டக்குன்னு எடுத்துன்னு போட்டெல்லாம் போக முடியாது.
அந்த புல்லட்டில் அவரோட பேர் எழுதியிருக்கும். முன்னாடி காலை எடுத்து லைட் ஆக்சிலேட், லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச். கீர் போட்டிருக்கணும் கண்ணா. பின்னால் வரவங்களை பார்க்குறத விட நம்ம வண்டி ஸ்பீடு ஜாஸ்தி ஆயிடுச்சு, கீர் மாற்றிக்கணும், ரிவர்ஸ் விட்டு வெளியே வந்துடுங்க, அது முடிஞ்சிருச்சு. சரிங்களா? பின்னால் வரவங்களை பார்த்துக்கிட்டே இருக்காதிங்க. நம்ம இந்த ரோட்டில் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணால் விடிக்காமல் போகிறோமாங்கிறத மட்டும் பாருங்கள். பட் செகண்ட் கீர் போட்டுக்கணும் கண்ணா. போகலாம் அப்படியே இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். மெயில்டாக அந்த ரோட்டுக்கு போயிடலாம், மைல்டாக போயிடலாம். தேர்ட் கியர் ஸ்லோ ரைட். எப்படி நாட்டு ரோட்டில் நின்று திரும்பி பார்த்தார பார்த்தீங்களா? போகலாம். ஹாரன் பத்தலை. இண்டிகேட் லெஃப்ட் போட்டுக்கங்க, அப்படியே ஓரம் கட்டிடலாம். செகண்ட் கீர் போட்டுக்கங்க, மேலே வர ஓரம் ரிவர்ஸில் எவ்வளோ டாப் ரிவர்ஸ் நம்ம எக்ஸைட் மிதிக்கிற அளவுக்கு போகும் யுவராஜ். பட் ரிவர்ஸ் கீரை பொறுத்த வரைக்கும் எக்ஸைட் யூஸ் பண்ணவே கூடாது. நியூட்ரல் பண்ணிடுங்க, ஹேண்ட் பிரேக் போட்டுருங்க. நான் நியூட்ரல் பண்ணிவிட்டு ஹேண்ட் பிரேக் போட்டுட்டு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃபஸ்ட் கீர் போடணும். என்ன ரீசன்னா அதுக்கு முன்னாலே கிளச்சிருந்து காலை எடுத்துருங்க. போகலாம்.